ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவுடைய ஃபங்க்ஷனு. அதுதான் ஒரு லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ லாங் வீடியோவில் எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சமைச்சிருக்காங்க, என்னெல்லாம் சாப்பிட போகிறோம், எப்படியெல்லாம் சுற்றி போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எங்கள் அண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவங்களும் பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு நிறைய பேர் விருந்தாளியும் வந்தாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா விசேஷம்னாலே நிறைய வேலை இருக்கும். ஆனால் நான் எங்கே போனாலுமே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஃபங்க்ஷன் கரெக்டாக என்ட்ரி டைமில் தான் அட்டன் பண்ணுவேன். எங்கள் அண்ணி எப்போவுமே சொல்லுவாங்க, நீ அப்படி தான் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இது சாப்பாடு, கருவாட்டு குழம்பு. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுன்னு இல்லை, முஸ்லீம்ஸில் செட்டிமா அப்படின்னு சொன்னாலே 11 நாள் சடங்குக்கு கருவாட்டு குழம்பு, முட்டை, சாப்பாடு இதெல்லாம் சமைச்சு வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சடங்கில் இதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷல்லு. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சடங்கு செய்வாங்க. ஆனால் முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா சில பேர் சமைச்சு செய்வாங்க, சில பேர் சமைக்காமல் வெறும் அரிசி, இப்போ அதுலேயே கருவாடு, முட்டை, பச்சை மிளகா, கத்திரிக்காய், இப்போது நம்ம குழம்புல என்னெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் ஒரு காயாக வச்சு அப்படி கூட சடங்கு செய்வாங்க. அதுதான் சில பேர் சமைச்சு செய்கிறது, சில பேர் சமைக்காமல் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி தான் சடங்கு நடக்கும். எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பார்த்திங்கன்னா சமைச்சு தான் செய்வாங்க. ஏன் இந்த மாதிரி தட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னா, குழந்த பிறந்து அப்படியே இருக்கும், அது பயப்படக்கூடாது, எது எடுத்தாலுமே தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தட்டில் அடித்து பார்ப்பாங்க. குழந்தைக்கு அந்த சாப்பாடையும் வச்சு கும்பிட்டு காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, குழந்த சாப்பிடும் போதெல்லாம் கடவுளை நினச்சி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாருமே சுற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க, சுற்றிட்டே இருக்கும்போது எல்லாருடைய இதுவும் குழந்த மேலே தான் இருந்தது. குழந்த பார்த்திங்கன்னா ரொம்ப புஷ்டியாக பிறக்கல, ரொம்ப வீக்காக தான் பிறந்தா. பாப்பா நல்லா வயிறு பெருசாக தான் இருந்தது அக்கா பொண்ணுக்கு. ஆனால் குட்டி பாப்பாவாக பிறந்தது. நானும் சுற்றி முடிச்சிட்டேன். பக்கத்தில் எங்கள் அண்ணன் பொண்ணு நின்று கலாய்ச்சிட்டே இருந்தா. எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். அரேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா அடுத்த வீடியோ அவங்களது தான் பெரிய லாங் வீடியோவாக போட போகிறேன். எங்கள் அக்கா பொண்ணு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு வச்சிடலாமான்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே சுற்றி முடித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெலாம் கட்டி குழம்புலாம் ஊற்றி முட்டைலாம் வச்சு கொடுப்போம். அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சடங்கு செய்வாங்க, யார் வீட்டிலலாம் வேறு மாதிரி செய்வாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நிறையா கொள்ளு பேரன் பார்த்துட்டாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் கொள்ளு பேத்தி பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம். என்ன ஒன்றுனா, அப்பாவுக்கு குழந்தைய தூக்க முடியலையா. ஏன் அப்படின்னா, பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கா அப்படின்றது தான் அவருடைய கவலையே. நான் சொல்லிட்டேன், பாப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுவா, நீங்கள் ஆசை தீர பாப்பாவை தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணி சுற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இருக்கிற தட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சுற்றுறாங்க. எல்லோரும் 100 200 தான் போடுவீங்க. நான் பாருங்கள், என் பெரிய மனசு